بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. وقال نبينا أفضل عليه الصلاة والسلام القرآن حجة لك أو عليك أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தி மதமேந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்தியத்தின் தூதர் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் புனித தீனிலே நிலைத்து நிற்கவிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பான நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்கள்லையும் எல்லா தருணங்கள்லையும் குறிப்பாக நீங்கள் தனிமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சி தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு கனிவான வேண்டுகோள். எப்பையும் ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி எந்நேரமும் காத்து கொண்டிருக்கிறான். எப்போ நாங்கள் எங்களுக்கு பக்கத்தில் இடம் விடுவோமோ, ஸ்பேஸ் இருக்குமோ, ஷைத்தான் வந்து அங்கே அமர்ந்து கொள்ளுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஹுத்பாவை நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் சரியான முறையில் யூஸ்ஃபுல்லாக ஆக்கணும் என்றால் எங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்பேஸை ஃபில் பண்ணி கொள்ளுங்க. பின்னால் உள்ளவங்க முன்னால் இடம் இருக்கிறத கண்டா முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும், அது மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், அவனுக்கு உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் பலவிதமான ஆசைகள், பலவிதமான எதிர்பார்ப்புகள், குறிப்பாக எல்லா மனிதனும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னாண்டா, நான் இந்த உலகத்தில் வாழ்கிற நேரம், நான் மரணிக்கிற நேரம், ஒரு சக்சஸ்ஃபுல் மேனாக நான் உலகத்தில் வாழ்ந்துட்டு மரணிச்சிடும். இதுக்காக மனிதன் பிறந்தத்திலிருந்து அவன் ரூஹு பிரியும் வரைக்கும் எல்லாத்தையும் உலகத்தில் பெஸ்ட்டாக அவன் எதிர்பார்க்குறான். முதலாவது ஆரம்பத்தில் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரம் ஒரு நல்ல ஸ்கூல் இவனுக்கு தேவைப்படுது. இவன் யோசிக்கிறான், நான் இந்த ஸ்கூலில் படித்தா எனக்கு நல்லா இருக்கும், இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட். இப்படி புள்ள சிந்திக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் வளர்கிற கட்டம் அந்த புள்ள ஒரு A-லெவல் பீரியடை அடைகிற நேரம், வாழ்க்கையில் அடுத்தது நெக்ஸ்ட் என்னான்னு ஒரு கேள்வி வார நேரம், ஒரு ஹை லெவல் டிகிரியை நான் எடுக்கணும் என்று அதுலேயும் பெஸ்ட் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு பின்னால் ஏன்னா யூசேஜுக்கு ஒரு ஃபோன் வேணும், அதுவும் எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கணும் என்று எதிர்பார்க்குது. அதுக்கு பின்னால் எனக்கு ஓடுறதுக்கு ஒரு வாகனம் வேணும், அது பைக்காக இருக்கலாம், அது ஒரு காராக இருக்கலாம், நான் அதுலேயும் பெஸ்ட்டை தான் யூஸ் பண்ணணும் என்று மனிதன் எதிர்பார்க்குறான். அதுக்கு பின்னால் திருமணம் என்று வரும் பொழுது என்னுடைய மனைவி, எனக்கு வார லைஃப் பார்ட்னர் இவ பெர்ஃபெக்டாக இருக்கணும் என்று மனிதன் எதிர்பார்க்குறான். அதுக்கு பின்னால் இந்த மனைவியோடு நான் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஊடு, ஒரு பெஸ்ட்டான ஒரு ஊடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். கண்ணியமானவர்களே, இப்படி மௌத்து வரைக்கும் மனிதனுக்கு எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இது உலகத்தினுடைய இயல்பு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுக்கு லவ் கான லி இப்னி ஆதம் வாதியம் மின ذهب, தங்கத்தால் ஒரு பள்ளத்தாக்க நாங்கள் கொடுத்தாலும் தௌஹா சானியன், அவன் ரெண்டாவது ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே என்று தான் எதிர்பார்ப்பான். மனிதனுக்கு பொருந்திக் கொள்கிற தன்மை குறவு. கண்ணியமானவர்களே, இப்படி சக்சஸாக வாழணும் என்று எதிர்பார்க்கிற மனிதன் இதெல்லாம் அடைஞ்சிட்டானண்டா வாழ்க்கையில், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஊடு, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாகனம், ஒரு பெஸ்ட் லெவல், அவனுக்கு ஒரு டிகிரி இருக்குதுண்டா, இதெல்லாம் மனிதன் அடைஞ்சிட்டால் இவன் சக்சஸ்ஃபுல் பர்சனாக மாறிட்டானா? இதுதான் கேள்விக்குறி. கண்ணியமானவர்களே, நான் ஒரு ஹதீஸை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வாப்பா இருக்கிறார், 35 வயதுடைய ஒரு வாப்பா. இவருடைய மனைவி, இவருக்கு 3 பொம்பளை புள்ள. இப்போ 35 வயசுல இருந்த ஒரு வாப்பாவாக அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, நான் ஒரு வறுமையில் இருக்கிறேன், இவருக்கு ஒரு சொந்த ஊடு இல்லை, சொந்தமாக தண்ட பிள்ளைய ஆசையாக கூட்டி போகிறதுக்கு ஒரு வாகனம் இல்லை. இப்போ இவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு, நான் இதிலிருந்து வெளியே வாரேன்டா, ஏண்ட பிள்ளைகளையும் நான் வாகனத்தில் கூட்டி போகணும், ஏண்ட பிள்ளைகளையும் ஏண்ட சொந்த வீட்டில் நான் வச்சு கொள்ளணும் என்று 35 வயதில் ஒரு வாப்பா ஆசைப்பட்டு என்ன செய்கிறாரு, நான் இன்றையிலிருந்து சேவிங்ஸ் பண்ணி எப்படி சரி எனக்கு ஒரு ஊடை எடுத்து நான் ஒரு வாகனத்தை வாங்கி ஏண்ட பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்துகிற நீயத்தில் இந்த வாப்பா என்ன செய்கிறாரு, சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே காலங்கள் ஓடி போகுது. ஒரு 10 வருஷம் கழித்து இந்த வாப்பா தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்றதுக்காக வேண்டி பார்க்குறாரு. அப்பையும் கையில் போதுமான அளவு சல்லில்லை. இப்போ என்ன யோசிக்கிறாரு, நான் உள்நாட்டில் தொழில் செஞ்சால் சரி வராது, நான் ஃபொரின் போயிட்டு எப்படி சரி ஏண்ட பிள்ளைகளோட மூஞ்சிலையும் மனைவியோட மூஞ்சிலையும் அந்த சந்தோஷமான சிரிப்பை பார்க்கணும், இதுக்காக வேண்டி நான் ஃபொரின் போயிட்டு ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டா தான் ஏண்ட பிள்ளையோட மூஞ்சிலையும் மனைவியோட மூஞ்சிலையும் சிரிப்பை காணலும் என்று இந்த மனிதர் கஷ்டப்பட்டு ஃபொரினுக்கு போகிறாரு. ஒரு 10 வருஷம் கடுமையான உழைப்பு, வெறுமனே பிள்ளைகளோட மூஞ்சில சிரிப்பை பார்க்கணும், மனைவியை சந்தோஷமாக பார்க்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி 10 வருஷம் போயிட்டு ஃபொரினில் கஷ்டப்பட்டு உழைச்சி 55 வயதாகிற நேரம் இப்போ இவர் சொந்த நாட்டை பார்க்குறாரு. இவர் நினச்ச மாதிரி எல்லாம் ஃபொரின்லேருந்து செஞ்சிட்டார். இப்போ இவருக்குன்ற ஒரு ஊடு, அந்த மூட்டுக்கு முன்னால் ஒரு பார்க்கிங் இருக்குது, அந்த பார்க்கிங்கில் ஒரு வெஹிக்கிளும் இருக்குது, பிள்ளைகளும் இருக்கிறாங்க, மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறா. இப்போ இவர் யோசிக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் நான் செட்டில் ஆகிட்டேன், இப்போ நாட்டுக்கு போயிட்டு பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான் என்று யோசித்து இந்த மனிதர் நாட்டுக்கு வாராரு. வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறாரு. ஏர்போர்ட்டில் இறங்கி வீட்டுக்கு வெஹிக்கிளில் வாராரு. வந்து வீட்டுக்கு முன்னுக்கு நின்று அந்த ஊடையும் வாகனமும் நிற்கிது, ஊடும் பெரிய ஊடு கட்டிட்டாரு. இப்போ நின்று சந்தோஷமாக ஒரு பார்வை பார்க்குற நேரம் அப்படியே ஒரு லேண்ட்ஸ்லைட் வருவது, ஒரு மண் சரிவு வருவது. இவர பிள்ளைகளும் மனைவியும் வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறாங்க. இவர் ரோட்டில் நின்று அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் அப்படியே அந்த லேண்ட்ஸ்லைடில் அவர் ஊடும் அவருடைய பிள்ளைகளும் அப்படியே உள்ளுக்காவுற தருணத்தை இவர் கண்ணால் பார்க்குற நேரம், எந்த பிள்ளைக்காக வேண்டி எந்த மனைவிக்காக வேண்டி முழு லைஃபையும் விட்டுட்டு ஃபொரினுக்கு போனாரோ, கண் முன்னால் அந்த ஊடு, அந்த வெஹிக்கல், புல்ல குட்டி எல்லாரும் அப்படியே உள்ளுக்கு இறங்குறத பார்த்து இந்த மனிதர் எவ்வளோ வேதனைப்படுவார், எவ்வளோ நஷ்டப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஹதீஸில் இவருடைய நிலைமையை தெளிவுபடுத்தினாங்க. எப்படி தெரியுமா? ஒரு மனிதருக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அசருடைய தொழுகையை உட்றது, அவருடைய தொழில், அவருடைய சொத்து, அவருடைய புள்ள, அவருடைய மனைவி அனைத்தையும் இழந்து
தனிய நிற்கிறத விட மோசம் அவர் ஒரு நாள் அசருடைய தொழுகையை மிஸ் பண்ணுறது. கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வாரேன்டா, இதுதான் மார்க்கம். கம்பேரிசன் வைஸ் உங்களோட உலகத்தில் உங்களோட சக்ஸஸையும் ஆகிரத்தினுடைய அமலையும் ஒரு நாளும் கம்பேர் பண்ண வானம். ஆகிரத்தினுடைய அமலையும் உங்களோட உலகத்தினுடைய சக்ஸஸையும் கம்பேர் பண்ண வானம். அந்த மனிதருடைய முழு வாழ்க்கையும் ஒரு அசருடைய தொழுகை அல்லாஹ்ட பார்வையில். கண்ணியமானவர்களே, இதுதான் நாங்கள் சக்ஸஸ் என்று பேசுகிற வார்த்தைக்கு அடையாளம். இதுதான். ஏனென்றா உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், 5 நேரம் அல்லாஹ்வை தொழுகிற ஒரு மனிதர், நோன்பு பிடிக்கிற ஒரு மனிதர், சதகாக்கள் கொடுக்கிற ஒரு மனிதர் குடிசையில் வாழ்றாரு. அல்லாஹ்வை மறுத்து வேற ஏதோ ஒரு சிலையை வணங்கி கொண்டிருக்கிற மனிதர் மாளிகையில் வாழ்றார். உலகத்தில் தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குதுண்டா, இது எவ்வளோ பெரிய ஒரு அன்ஃபேர். கண்ணியமானவர்களே, சக்ஸஸ் இங்கே இல்லை. குர்ஆன்ல சக்ஸஸ் என்னாண்டா அல்லாஹ் தெளிவாக சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ். யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தெரியுமா? யார் நரகத்தை உட்டும் பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்துக்குள்ளுக்கு நுழைஞ்சிட்டாங்களோ இவங்க தான் வெற்றியாளர்கள். கண்ணியமானவர்களே, வெற்றியாளர்களை சொன்ன குர்ஆன் இந்த வெற்றியாளர்கள் எப்படி வெற்றியை அடையணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி ஹஜ்ஜத்துல் வதாஇல உலகத்துட்டும் பிரிய போகிற தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனித சமுதாயமே, நான் உங்களுக்கு 2 விஷயத்தை விட்டுட்டு போகிறேன். இதை நீங்கள் பிடிச்சி இருக்கிற வரைக்கும் முழு சமுதாயமும் சக்ஸஸில் இருக்கும். தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களுக்கு நான் 2 விஷயத்தை விடுறேன். இன் தமஸ்ஸக்தும், அதை பிடிச்சி கொண்டீங்கடா, லன் ததில்லு மின் பாதி, எனக்கு பின்னால் நீங்கள் தோல்வி அடைய மாட்டீங்க, உங்களோட லைஃப் சக்ஸஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிதாபுல்லாஹ் வ சுன்னதி, முதலாவது அல்லாஹுடைய குர்ஆன், 2வது சுன்னத். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் என்றது இது லேசான ஒரு புத்தகம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாவில் ஒரு நாள் சூரத்துன் நஜ்ம் ஓதி கொண்டிருக்கிறாங்க. நுபுவத் கிடைச்ச புதுசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிற நேரம், அப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துன் நஜ்ம் வன் நஜ்மி இதா ஹவா மா ضل சாஹிபுக்கும் வமா கவா என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி கொண்டிருக்கிற நேரம் காஃபிர்கள் இதை மறைஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த குர்ஆனுடைய இன்பத்தில் முழு காஃபிர்களும் தன்னை மறந்து சூரத்துன் நஜ்முடைய கடைசி ஆயத் ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, சஜதாவுடைய ஆயத், இதை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முஸ்லிம்களும் சுஜூதுக்கு போன தருணம், யார் யாரெல்லாம் ஒளிஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அத்தனை காஃபிர்களும் மெய் மறந்து அப்படியே சுஜூதுக்கு போய் கொடுத்துட்டாங்க. குர்ஆனுடைய எல்லாம் அதிசயம், குர்ஆனுடைய வார்த்தைகள் அதிசயம், குர்ஆன் சொல்ற விஷயங்கள் அதிசயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் குர்ஆன் முஷஃபா, இந்த குர்ஆன் இருக்குதே நாளைக்கு மறுமையில் எல்லாரும் தள்ளாடி கொண்டிருக்கிற நேரம் யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் குர்ஆன் இது அல்லாஹ்விடத்தில் யாரு உலகத்தில் சரியான ஹக்க குர்ஆனுக்கு கொடுத்தாங்களோ முஷஃபா, இதனுடைய சிஃபாரிசு எக்ஸெப்ட். குர்ஆன் ஆகிவ் பண்ணிச்சுண்டா அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உடனே அக்செப்ட் பண்ணிடுவான் அல்லாஹ். இது 2 சைடு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக், ஒன்று உங்களுக்கு சார்ஃபாக குர்ஆன் ஆகிவ் பண்ணும். உலகத்தில் குர்ஆனை பார்த்து சரளமாக ஓத தெரியாது, குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழல்ல, குர்ஆன் அங்கே வந்து உங்களுக்கு எதிர்ப்பாக நின்றுச்செண்டா, குர்ஆன் இன்னவன் என்ன ஓதல்ல என்றபடி வாழல்ல என்ற ஒரு வார்த்தையை குர்ஆன் பாவிச்சிட்டா அல்லாஹ் அதை உடனே அக்செப்ட் பண்ணிடுவான். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விட்டுட்டு போன சுன்னத். எங்களுக்கு தெரியும் 1900s ஆரம்ப பகுதியில் முழு உலகத்திலேயும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம், முழு உலகமும் பவர்ட்டி வறுமையில் இருந்த காலம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஸ்கூல்ஸ் இல்லை, சரியாக உணவு ஃபுட் இல்லை,
குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இதை சார்பாக கிறிஸ்டியன்ஸ் மிஷனரி என்ன செஞ்சாங்கண்டா, ஹியூமனிட்டி எய்ட், அதாவது மனிதாபிமான உதவி செஞ்சு எல்லாரையும் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. எங்கே எல்லாம் ஸ்கூல்ஸ் இல்லையோ அங்கே ஸ்கூல்ஸ் ஆரம்பித்து அவங்களோட கிறிஸ்டியானிட்டியை படித்து கொடுத்து அதுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணினான். எங்கே எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லையோ அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்கள கன்வெர்ட் பண்ணி கொண்டிருந்தான். இப்போ 1906 அவங்களோட ஒரு கன்ஃபரன்ஸ் நடக்குது. இப்போ கன்ஃபரன்ஸ் டேபிளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா, இவ்வளோ காலம் நாங்கள் கன்வெர்ட் பண்ணினோம், ஆனால் இந்த முயற்சியில் ஒரு வயோதிப முஸ்லிம் கூட எங்களோட மதத்துக்கு வரல. அப்போ அங்கே இருந்த ஸ்பீக்கர் ஃபாதர் சொல்கிறார், லீடர் சொல்கிறாரு, முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டும் திருப்புறத்துக்கு நீங்கள் நினைச்சா, முஸ்லிம்கள் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாவை விட்டுட்டு வருவாங்கன்னு நினைச்சா நீங்கள் மடத்தனத்தில் இருக்கிறீங்க. இஸ்லாத்தை விட்டும் முஸ்லிம்களை திருப்பணுமா, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா இதில் இருக்கிற பற்ற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் இருக்கிற ஆசையை, குர்ஆன் மேலே இருக்கிற அன்பை, இதை உள்ளத்திலிருந்து கலட்டுங்க. அவங்க இஸ்லாத்திலிருந்து சும்மாவே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. கண்ணியமானவர்களே, இதுதான் இன்டலெக்சுவல் வோர், சிந்தனை போராட்டம். இன்றைக்கு பலஸ்தீனில் நடக்கிற யுத்தத்தை பேசுகிறோம். முழு உலகத்தினுடைய பார்வையிலையும் பலஸ்தீனம் அடிவாங்கி கொண்டிருக்குது. முழு உலகத்தினுடைய பார்வையிலையும் பலஸ்தீனம் தோத்து கொண்டிருக்குது. ஆனால் உண்மையான தோல்வியை யார் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்லவா? கண்ணியமானவர்களே, எப்போ பாம் பிளாஸ்ட் ஆகும் என்று தெரியா, எப்போ கன்ஷாட் வந்து படும் என்று தெரியா, எந்த தருணத்தில் உயிர் போகும் என்று தெரியா. அப்பையும் பலஸ்தீன மண்ணில் உள்ள ஒரு 10 வயது சிறுவன் ஃபஜ்ருடைய அதான் கேட்ட அல்லாஹு அக்பர் என்று கேட்டா, தொழுறத்துக்கு பல்லில்லை, ஒதுங்கி தொழுறத்துக்கு ஊடில்லை, கண்ணோட எத்தனையோ பேர் சூழ இருந்தாலும் ஓடி ஒலியாம பகிரங்கமாக அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுற அந்த புள்ளைக்கு முன்னால எல்லா வசதிகளும் இருந்தும் எந்த விதமான தடையும் இல்லாம வீட்டில் ஃபஜ்ர வெறுமனே பொடுப்போக்குக்காக வேண்டி விட்டுட்டு தூங்குறோமே, அந்த புள்ளையிட முன்னால நானும் நீங்களும் தோத்துட்டோம். கண்ணியமானவர்களே, இதுதான் இன்டலெக்சுவல் வோர். வோர் ஆஃப் ஆர்ம் இருக்குது. ஒன்று கன்னால் ஷூட் பண்ணி யுத்தம் செய்கிறது, பாம் பிளாஸ்ட் பண்ணி யுத்தம் செய்கிறது. இதை விட பயங்கரமானது, பவர்ஃபுல் தென் இட், உங்களோட செஞ்சு கொண்டிருக்கிற இந்த இன்டலெக்சுவல் வோர், சிந்தனை போராட்டம். குர்ஆன்ல இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட லைஃப்ல இருந்தும் ஒரு பற்ற, அந்த கண்ணியத்தை உங்களோட உள்ளத்தில் இருந்தும் கலற்றத்துக்கு உலகத்தில் எவ்வளோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. கண்ணியமானவர்களே, கடைசியாக ஒன்றை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். ஜும்ஆவுடைய நாள், இந்த ஜும்ஆவுடைய நாளை நானும் நீங்களும் எப்படி எடுத்திருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லி தந்தாங்கன்ற இந்த வியூவை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் ஜும்ஆவுடைய நாளில் குளிக்கிறாரு, நேர காலத்தோட குளிச்சு தண்ட மனைவியையும் குளிப்பாட்டுறார். குளிப்பாட்டினத்துக்கு பின்னால மஸ்ஜிதுக்கு நடந்து வந்து வதனா மினல் இமாம், இமாமுக்கு நெருக்கமாக உட்கார்ந்து இவர் இமாம் சொல்றத காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருந்துட்டு போறாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் வீட்டில் இருந்து முதலாவது காலடி வச்சார் இல்லையா, பள்ளிக்கும் வரும் வரைக்கும் எத்தனை காலடிகள் அவர் வச்சிருக்கிறாரோ ஒவ்வொரு காலடிக்கும் அல்லாஹ் ஒரு வருடம் நோன்பு பிடிச்ச நன்மையையும், ஒரு வருடம் ஃபுல்லா இரவுல இபாதத்தில் இருந்த நன்மையையும் அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. நாளைக்கு மறுமையில் சில நேரம் அல்லாஹ் ஏண்டையும் உங்களையும் அமல்களை நிறுக்கும் பொழுது சிலர்கள் வருவாங்க, அவங்களுடைய அமல்களையும் தீமைகளையும் நிறுக்கிற நேரம், அது சமமாக பார்க்குற நேரம், கொஞ்சம் தீமையுடைய தட்டு உயர்ந்துட்டுண்டா
இவர் அந்த நேரத்தில் யோசிப்பார், ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லியிருந்தா நான் சொர்க்கத்துக்கு என்டர் ஆகியிருப்பேன். ஆனால் உலகத்தில் மிஸ் பண்ணின ஒரு சுபஹானல்லாவால் இன்றைக்கு நான் நரக படுகொலிக்கு போகிறேன். அப்போ கண்ணியமானவர்களே, ஒரு சுபஹானல்லாஹ் அவ்வளோ பெருமதி என்றா ஒரு வருடம் நின்று வணங்குறது, ஒரு வருடம் நோன்பு பிடிக்கிறது, இது வெறுமனே ஒரு மனிதன் ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வந்து உட்கார்ந்து இமாமுக்கு நெருக்கமாக இருக்கிறார், இமாம் சொல்கிறத கேட்குறார், இதனால் அல்லாஹ் கொடுக்குறானே. அப்போ நானும் நீங்களும் எங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகினோம்? கவலைக்குரிய விஷயம் என்னாண்டா, இவ்வளோ சிறப்புகள் சொல்லப்பட்டும், ஜும்மாவுடைய நாள் இவ்வளோ கண்ணியப்படுத்தப்பட்டும், சமூகம் இமாம் மிம்பரிலிருந்து இறங்கினத்துக்கு பின்னாலேயும் ஜும்மாவுக்கு வந்து கொண்டு தான் இருக்குது. கண்ணியமானவர்களே, இதுக்கு யார் பொறுப்பு? குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு உங்களை திருப்புறதுக்கு உலகத்தில் எவ்வளோ முயற்சிகள் நடக்க, எங்களுக்கு உண்மைன்னு தெரிஞ்ச ரப்பும் எங்களுக்காக நாளைக்கு மறுமையில் போகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தீனையும் பாதுகாக்கிறது ஏண்டையும் உங்களுடையும் பொறுப்பா இல்லையா? கண்ணியமானவர்களே, ஏண்ட புள்ள, ஏண்ட மனைவி வீட்டில் ஃபஜ்ர் இல்லாமல் தூங்குறாரா? ஒரு நாளும் எதிர்பார்க்க வானம் வீட்டில் பரக்கத்திருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சஹாபாக்களுக்கு நிலாவை காட்டினாங்க. பௌர்ணமி நிலவு, ஃபுல் மூன் டே, நிலா பளிச்சுண்டு விளங்குற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், இந்த நிலாவை நீங்கள் எவ்வளோ தெளிவாக, எவ்வளோ அழகாக, எந்த தடையும் இல்லாமல் உங்களோட சொந்த கண்ணால் இந்த நிலாவை தெளிவாக பார்க்குறீங்களோ, இதே போல் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வீங்கண்டா உங்களோட ரப்ப நாளைக்கு மறுமையில் தெளிவாக பார்ப்பீங்கண்டா. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் அந்த ஃபஜ்ருடைய தொழுகை இருக்குதே, அந்த தொழுகையை சரியான முறையில் தொழுது வாருங்க. அல்லாவை இந்த நிலாவை பார்க்குறத போல நாளைக்கு மறுமையில் நீங்கள் பார்ப்பீங்க. கண்ணியமானவர்களே, ஒரு ட்ரிப்பெண்டா நாங்கள் எலும்புறோம், உள்ளம் எலும்ப சொல்லுது. ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் என்றால் 4 மணிக்கும் எழும்பி போக தயாராக இருக்கிறோம். ஸ்கூல் என்றா 6:30க்கு நாங்கள் எழுப்பி போகிறோம். ஏன்? கேட் மூடிடுவாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு தயார் இல்லையா? இதுதான் நானும் நீங்களும் அந்த பலஸ்தீன சிறுவனிடத்தில் தோத்த தோல்வி. ஒரு வகையான மந்தத்தில் இருக்கிறோம். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மனிதர்கள் மந்தத்தில் இருக்கிறாங்க, எப்போ முழிப்பாங்கண்டா மௌத் எப்போ வருமோ அப்போ தான் முழிப்பாங்க. கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் எப்போ ரூஹு பெரியுமோ தெரியல. ஆனால் அந்த ரூஹு பெரியிற நாளில் நானும் நீங்களும் ஃபஜ்ருடைய தொழுகையை மிஸ் பண்ணினவனாக ஏண்டையும் உங்களுடையும் ரூஹு பிரியுமாக இருந்தால் என்ன நிலைமை? கண்ணியமானவர்களே, எனவே லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா, ஃபஜ்ருடைய தொழுகையை மிஸ் பண்ணுறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துகளை அவாய்ட் பண்ணுறீங்களா? லா ஹல்ல ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லைண்டு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2வது ஹலீஃபா, உலகத்தில் 3ல் 2 ஆட்சி செஞ்சவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுஹ்பத்தில் இருந்தவங்க, மரணத்துடைய தருவாயில் கத்தி குத்துப்பட்டிருக்கிற நேரம், அந்த நேரத்தில் ஒரு தொழுகையை மிஸ் பண்ணிடுவோமோண்டு பயத்தில் சொன்ன வார்த்தை லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா. இந்த நேரத்தில் நான் தொழுகையை விட்டுட்டேன் என்றால் எனக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை, நான் நரகவாதி. ஆவுது பில்லா. நானும் நீங்களும் எத்தனை தொழுகையை கண்ணியமானவர்களே நோமலாக விட்டு கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய கட்டளைகளையும் குர்ஆனையும் சுன்னத்தையும் மதித்து நடக்கிற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரி. அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அத்துணை பாவங்களையும் மன்னிச்சிரி. அல்லாஹ் எங்கள் உஸ்தாத்மார்களை கபூல் செஞ்சிரி. அல்லாஹ் பெற்றார்களை கபூல் செஞ்சிரி. அல்லாஹ் உலகத்தினுடைய வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ட் ஆகிராம மறுமைக்காக வேண்டி தயாராகக்கூடிய நல்ல ஸ்ரீதேவிகள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة، ومن يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.